கோர்ட்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல இருக்கிறது குழந்தை கிடையாது. இந்த பேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து வந்து காட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ அத பார்த்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, இப்போ அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் இப்போ கோர்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணவும் சொல்லிடுறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. "இலக்கியா என்ன காப்பாத்து இலக்கியா. நீ சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க விட்டுருவாங்க என்ன?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கார்த்திக் என்ன வந்து மன்னிச்சு விட்டுருங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இங்க போலீஸ் கிட்ட இருந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. அத கேட்டதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி இருந்துட்டு மறுவார்த்தை என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, வேற வழியே இல்லாம இப்போ ஜெயிலுக்கு போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம இலக்கியாவ எப்படி காப்பாத்துறது? என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அஞ்சலிக்கு சாதகமா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அந்த லாயர் வராதது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா நெறைய சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு அகைன்ஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்தே ஆகணும் அப்படின்னா, அஞ்சலியோட வயித்துல அவ வயிறு உண்மையிலேயே பெருசா இருக்கா? இல்ல ஏதாச்சும் துணி மூட்டை எதுவும் வச்சிருக்காளா? அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியா முடிவு பண்றாங்க. ஏன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட நம்பக்கூடிய ஒரே ஆள் இலக்கியா மட்டும் தான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடயே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்பவே இங்கேயே எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலியோட வயித்துல இருக்க பேட எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதை எடுத்து காட்டின உடனே எல்லாருமே அஞ்சலியோட முகத்துல காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எந்தெந்த விஷயத்துல விளையாடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் மனசாட்சியே வந்து கிடையாதா? அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதே பொய்யு. ஆனா, இதுல ரெட்டை குழந்தைய வேற வந்து சுமந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் முதல் கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க அவங்க அந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடி குடுக்காத ஒரு குறை தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு, "கார்த்திக் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். அதாவது என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாகவே முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொன்னேன். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து நான் பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரு கார்த்திக். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ கார்த்திக்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது எங்க நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்றதுனால தான் நான் வந்து நான் இப்படி வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக் வந்துட்டு, "நீ அதெல்லாம் பண்ணதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அத வந்து நான் கண்டிப்பா மன்னிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு நீ போகாம இருந்திருந்த அப்படின்னா, என் அண்ணன வந்து நீ இந்த வீட்ட விட்டு தொரத்தாம இருந்து, அதே மாரி வந்து இலக்கிய அண்ணிய இப்படி பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பாம இருந்திருந்த அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் மன்னிச்சு உன்னை ஏத்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்ன எப்படி ஏத்துக்க சொல்ற? உன்ன அடிச்சு கொல்லாம வந்து உயிரோட விடுறேனேன்னு வந்து நீ சந்தோஷப்படணும். அமைதியா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு கம்பி எண்ணு. அப்பதான் வந்து உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து போலீஸ் கூட அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸும் இப்போ அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணி தர தர தரன்னு வந்து ரோ தெருவுல வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.